வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் திரு அழகிரிசாமி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், அதாவது இந்திய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 60% அந்நிய நேரடி முதலீடுகளை பல்வேறு நாடுகளை நோக்கி நகர்த்துறாங்க. அதில் வரி சலுகை குறைவாக இருக்கக்கூடிய வரி சலுகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளை நோக்கி நகர்றாங்க. முதல்ல இந்த அந்நிய நேரடி முதலீடுனா என்ன, நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது? ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் அப்படிங்கிறது பரிமாற்றம் நடக்குது. அது தனிப்பட்ட நபர்களாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன், கார்ப்பரேஷன்ஸ், இந்த மாதிரி அமைப்புகளாக இருக்கலாம். இவங்க தங்களோட பணத்தை இன்னொரு நாட்டுக்குள்ளே செலுத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு தனிநபர் இல்லை ஒரு நிறுவனம் இன்னொரு நாட்டுக்குள்ளே பணத்தை முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா அது அந்நிய நேரடி முதலீடு. இந்த அந்நிய நேரடி முதலீடுக்கு இன்னொரு க்ரைட்டீரியாவும் இருக்குது. இந்த பணம் அங்கே போய் சேரும்போது அவங்களோட பங்குகளில் கிட்டத்தட்ட 10% அளவுக்கு மேலே அவங்க முதலீடு செய்கிறாங்க அப்படிங்கிறதும், ரொம்ப நாள் காலகட்டத்துக்கு அதிகமாக அவங்க முதலீடு செய்கிறது அப்படிங்கிறதும் நம்ம அந்நிய நேரடி முதலீடுன்னு சொல்லலாம். இல்லைன்னா அது வெறும் அந்நிய இந்த சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன் சார்ந்து இருக்கிற முதலீடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை மற்ற இடங்களில் ஒரு ஷார்ட் டேர்முக்கு பண்ணுறதை நம்ம அந்நிய நேரடி முதலீடுன்னு சொல்ல முடியாது. ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஒரு ஈக்விட்டி மோர் தென் 10% இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம நேரடியாக அந்நிய நேரடி முதலீடுன்னு சொல்லலாம். இது எப்போ சார் தொடங்குது? இப்போ சுதந்திர இந்தியாவில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நிறையா முன்னேற்றங்கள் தேவைப்படுதுன்னு பார்க்கும்போதும் கூட வெளிநாடுகளில் முதலீடுகளை நோக்கி நிறுவனங்கள் எப்போ நகருது, இல்லை தனி மனிதர்கள் எப்போ நகர்றாங்க? இப்போ நீங்கள் அந்நிய முதலீடுன்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எய்டு, அதாவது உதவிக்கரம் அப்படிங்கிறது தான் இண்டிபெண்ட் இந்தியாவுக்கு முதல்ல வருது. வர மற்ற நாடுகள் அவங்களுக்கு சில நோக்கங்களும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதவி அப்படிங்கிற பேரில் அவங்க அந்த நாடுகள் சார்ந்து நம்மளோட பாலிசிஸ் இருக்கணும், நம்மளோட வணிகம் இருக்கணும், இது எல்லாமே அதுக்குள்ள காரணங்கள் இருக்குது. அப்போது இனிஷியலாக யூஎஸ்ஓ இல்லை சோவியத் யூனியனோ இல்லை பல நாடுகள் நமக்கு உதவிக்கரம் நீட்டுறாங்க. இது இனிஷியலாக நடக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் 1944 இந்த கேட் மாநாடுக்கு அப்புறம் பல நாடுகள் சேர்ந்து பேசும்போது வளரும் நாடுகள் இல்லை வளர்ச்சி குன்றிய நாடுகள் பெரிய அளவுக்கு வளராமல் வளர முடியாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்போது வளர்ந்த நாடுகள்கிட்ட நாங்கள் முதலீடு பண்ணும்போது அந்த பணத்தின் வழியாக அவங்களுக்கு டெக்னாலஜி அப்டேஷன்ஸ் நடக்கும். அப்போ நீங்களும் அதிகமாக உற்பத்தி பண்ணலாம், நவீன சாதனங்களில் நீங்கள் உற்பத்தி பண்ண முடியும். அப்போ இது எல்லாமே அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு உபயோகிக்கும் அப்படிங்கிறது தான் உபயோகப்படும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. இது 1964 UNCTAD அந்த மாநாட்டிலையும் இது முன்மொழிகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 1990 வரைக்கும் நமக்கு பெருசாக அந்நிய நேரடி முதலீடு கிடையாது. 1990களுக்கு அப்புறம் தான் நம்ம அதாவது அந்நிய நேரடி முதலீடு உள்ளே வர்றது அப்படிங்கிறது இருக்குது. அதாவது மற்ற நாடுகள் இந்தியாவுக்குள்ளே முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது 91க்கு அப்புறம் நடக்குது. இப்போ நம்ம பேசுகிறது அப்படிங்கிறது அவுட்வர்ட் FDI, அதாவது இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டில் போய் நிறுவனங்களை வாங்குறது இல்லை முதலீடு செய்கிறது, இதுதான் இப்போ நம்ம பேசுகிறோம். இது உங்களுக்கு போஸ்ட் 2000s தான் இன்னும் அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது. அப்போவும் இன்றைக்கும் நம்மளோட தகவல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர முதலீடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 மடங்கு மேலே இருக்கும். இப்போது நம்ம இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணுறதுங்கிறது அதில் ஒரு ரொம்ப சொற்பமான ஒரு தொகையாக தான் இருக்கும். இப்போ முதலீடுகள்னு சொல்லி பார்க்கும்போது பிஸ்னஸ் அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இல்லை ஈக்விட்டிஸை கொடுக்குறது, நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போது இங்கேருந்து நம்ம முதலீடு பண்ண போகிறோம் வேறு நாட்டில், பொதுவாக அந்நிய நேரடி முதலீடில் நம்ம 3 வகையாக பண்ணலாம். ஒன்று நேரடியாக அவங்களோட ஈக்விட்டி பங்குகளை வாங்கிறது. ஓகே. ரெண்டாவது லோன்ஸாக நம்ம கொடுக்கறது. மூணாவது நம்ம கேரண்டீஸாக கொடுக்கறது. இந்த 3 விஷயங்களும் நம்ம அந்நிய நேரடி முதலீடில் பண்ண முடியும். ஓகே. இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது போன வருஷம் இந்த கடைசி போன 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த தகவல் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 1.2 பில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வெளிநாடுகளில் முதலீடு பண்ணுறோம். இதே லோன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஒரு 1/2 பில்லியன் எடுத்துக்கோங்க, அதாவது 500 மில்லியன். ஓகே. கேரண்டீஸ் எடுத்திங்கன்னா அதை விட கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம வெளியில் அந்நிய நேரடி முதலீடை இந்திய நிறுவனங்கள் வெளியில் போய் செலுத்துகிறாங்க. ஓகே.
இப்போ குறிப்பிட்டு சில நாடுகளையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆர்பிஐனுடைய தரவுகள் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 4-5 நாடுகளில் அதிகப்படியான முதலீடுகள் வந்து செய்கிறாங்க. சிங்கப்பூர், அதே போல் மொரீஷியஸ், யுஏஇ, நெதர்லாந்து, யூகே, சுவிட்சர்லாந்து. இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து வரி ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ அதனால் இந்திய நிறுவனங்கள் நோக்கி நகர்றாங்க. ஆமாம், அதாவது எப்போவுமே இந்த இந்திய நிறுவனங்கள் ஏன் இப்போ வெளில போகிறாங்க, இதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி நமக்கு வரக்கூடிய அந்நிய நேரடி முதலீடு இருக்குல்ல, அது எங்கேருந்து வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 50%க்கும் மேற்பட்ட எண்கள், அதாவது ஒரு 100 ரூபாய் உள்ளே வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு மேற்பட்டு எங்கே இருந்து வருதுன்னா 2 நாடு தான். ஒன்று சிங்கப்பூர், இன்னொன்று மொரீஷியஸ். ரொம்ப காலமாக நம்மளுக்கு மொரீஷியஸ்லேருந்து தான் அதிகமாக வந்துருந்தது. எப்போவுமே வந்து அதாவது வெளிநாடுகளில் முதலீடு பண்ணுறாங்கன்னா மொரீஷியஸில் இருக்குப்பா காசு அப்படிங்கிற அந்த பேச்சுகள் பார்க்க முடியுது. ஆமாம், அங்கேருந்து நமக்கு வந்துச்சு, மொரீஷியஸ்லேருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் 2017 அப்புறம் அதை அரசாங்கம் சில விதிகளை கொண்டு வந்ததுனால அதை வந்து கொஞ்சம் கம்மியாகி இப்போ சிங்கப்பூர் அதிகமாக இருக்குது. ஓகே, இது உள்ளே வர்றது இந்தியாவுக்குள்ளே வர மற்ற முதலீடுகள் உள்ளே வர்றது. நம்ம நிறுவனங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொரீஷியஸ், சிங்கப்பூர் வழியாக தான் வந்து மற்ற நாடுகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் சிங்கப்பூர் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 22% 100 ரூபா நம்ம நாட்டிலேருந்து வெளியில் போகுது அப்படின்னா 22 ரூபா வந்து கிட்டத்தட்ட சிங்கப்பூருக்கு தான் போகுது. கிட்டத்தட்ட 11 ரூபா வந்து உங்களுக்கு மொரீஷியஸ்க்கு போகுது. யுஏஇ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9% அளவுக்கு போகுது. இதை தவிர்த்து நெதர்லாந்து, சில நாடுகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஏன் இந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே டிடிஏஏ அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அதாவது டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து நம்ம நேரடியாக அமெரிக்காவுக்கோ இல்லை யூகேவுக்கோ போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அங்கேயும் வரி செலுத்த வேண்டியதாக இருக்கும், இங்கேயும் அதுக்கு நிகரான வரிகள் வந்து நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட நாடுகளில் போய் நம்ம வந்து ஒரு நிறுவனத்தை வந்து அமைக்கும்போது அந்த நிறுவனம் வழியாக நீங்கள் வந்து 3வது நாடுகளுக்கு முதலீடு பண்ணலாம். இப்போ இந்த குறிப்பிட்ட சிங்கப்பூர்லேயோ மொரீஷியஸ்லேயோ போன பணம் அந்த நாட்டில் தான் வளர்ச்சி ஆகுதா, அந்த நாட்டில் தான் முதலீடு செய்யப்பட்டதா அப்படின்னா அதுவுமே ஒரு கேள்விக்குறி தான். இது வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஊடக வழின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட் அது டெஸ்டினேஷன் கிடையாது, அங்கே தான் முற்றாகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த குறிப்பிட்ட நாடுகள் வழியாக வந்து அந்த பணம் வேறு இடத்துக்கு போகுது. இது ஏன் சமீபத்தில் அதிகமாக பேச்சுக்குள்ளாகுது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கிட்டத்தட்ட 60% இந்த குவார்ட்டர் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும், ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த குறிப்பிட்ட குவார்ட்டரில் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60% அளவுக்கு நம்மளோட பணங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு தான் முதலீடாக போகுது, அதிகமாக போகுது. அது இந்திய நிறுவனங்கள் இருக்கிற மிகப்பெரும் நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை பல்வேறு நிறுவனங்கள் வந்து இந்த இடத்துக்கு போகுது. இப்போ ஏன் நம்ம நேரடியாக போய் அங்கே பிஸ்னஸ் பண்ண முடியல? இப்போ ஒரு நாட்டுக்கு தான் நம்ம நேரடியாக போனோம், யூஎஸ்க்கு போகிறோமோ இல்லை வந்து ரஷ்யாவுக்கு போகிறோமோ இல்லை சைனாக்கோ, நம்ம நேரடியாக பிஸ்னஸ் பண்ணாமல் இந்த டேக்ஸ் செவன்ஸ் வழியாக தான் நம்ம போகிறோம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் மொரீஷியஸில் இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கு அந்த நாட்டோட எக்கனாமி வந்து அப்படி ஒன்றும் பிரம்மாண்டமாக இல்லை. அப்போது அந்த பணம் எல்லாமே அங்கே டெஸ்டினேஷனாக ஆகிறது கிடையாது. அதே மாதிரி அரசு தான் வந்து மொரீஷியஸ்க்கு வந்து உதவிகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. நம்ம அதையும் நம்ம பார்க்க முடியும். இந்திய அரசு தான் அரசாங்கத்துக்கு உதவிகள். ஆமாம், மொரீஷியஸ்லேருந்து இங்கே வர பணம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதுவுமே 25% அளவுக்கு இருக்குது. அந்த பணத்துக்குமே மொரீஷியஸோட எக்கனாமி வந்து அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி இல்லை. அப்போது வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே முதலீடு பண்ணுறதுக்கும் மொரீஷியஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணுறதுக்கும் மொரீஷியஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லை சிங்கப்பூர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் என்னென்னா அரசாங்கங்களை ஏதோ ஒரு வகையில் வந்து வரவேண்டிய வருவாய் அதை வந்து குறைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பிட்ட மெக்கானிசமில் நடக்குது. ஸோ அரசாங்கங்கள் ஏன் இதை செய்யணும், இந்த நாடுகள் ஏன் இதை செய்யணும் அப்படின்னா அந்த நாடுகள் வந்து இந்த ரூட் வழியாக இப்படி வந்தாலாவது நமக்கு சில முதலீடுகள் வரும், இந்த முதலீடுகள் ஏதோ ஒரு வகையில் சில ரெஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும் எக்கனாமியில் அப்படிங்கிறது அவங்க நம்புகிறாங்க. ஆனால் அவங்க பண்ணுறதோட விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா பல நாடுகள் இந்த மாதிரி பெரும் முதலீடுகள் செய்கிற நாடுகளுக்கு வரவேண்டிய வரி வருவாய் அப்படிங்கிறது வரதில்லை. இப்போ இன்னொரு நம்ம ஆர்டிக்கல் பற்றி நம்ம பேசலாம் சார். கடந்த வாரம் இந்த ஹிந்துவில் வந்தது, த காம்ப்ளெக்ஸ் டர்ன் இன் இந்தியாஸ் எஃப்டிஐ ஸ்டோரி, உங்களுக்கும் அது ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் என்ன சொல்கிறாங்க, அதுலேயும் வந்து ஒரு ஹப் மாதிரி க்ரியேட் பண்ணி அங்கேருந்து போகணுன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இன்னொரு வகையில் இந்தியாவிலேருந்து வெளியேற அந்த பணம் இருக்குல்ல, நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேருந்து வருது அப்படிங்கிறத தாண்டி
இந்தியாவுக்கு வர வேண்டிய எஃப்டிஐ படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. ஆனால் 2022 காலகட்டத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு சரிவை நோக்கி நகருது. 2022 23 இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து அது கீழே இறங்குது. இப்போது ஓரளவு கொஞ்சம் அது ரெக்கவர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள்லேருந்து நமக்கு வர வேண்டிய பணம், அதாவது அந்நிய நிறுவனங்கள்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய பணங்கள் குறையிறதும், இந்திய நிறுவனங்கள் வெளியில் வந்து முதலீடு பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகிறதும் ஒரே நேரத்தில் நடக்குது. அப்போது ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கிற பெரும் நிறுவனங்கள் இங்கே இருக்கிற வரி விஷயங்களாக இருக்கலாம், இல்லை வேறு சில சூழல்களாக இருக்கலாம், இங்கேருந்து அவங்க வெளியில் நகர்றாங்க. இல்லை இதை விட வெளியில் அட்ராக்டிவாக இருக்குலாம் தராங்களா சார்? டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஒவ்வொரு வருடத்திற்கும் இத்தனை லட்சம் கோடி வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. ஒரு நாட்டில் வந்து 5% டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். பீன்ற நாட்டில் வந்து 10% டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எங்கே நகரும்? ஓகே, அதாவது நிறுவனங்களுக்கு ஒரே ஒரு மொழி தான், அது வந்து லாபம் தான். ஸோ எங்கே வந்து லாபம் கூட்டுறதுக்கான வழிகள் இருக்கோ அந்த இடங்களுக்கு அவங்க வந்து அவங்கள அந்த இடத்துக்கு மாற்றிப்பாங்க. தண்ணீர் மாதிரி வந்து தக்க வைக்கிறதுக்கு அத்தகைய ஒரு வரி சலுகையை கொடுக்குறோம் திரும்ப திரும்ப அரசாங்கம் சொல்லுதில்ல சார். அப்போ அது வந்து டொமஸ்டிக்காக நீங்கள் இங்கே இருந்து இங்கே நீங்கள் வந்து உங்களோட ப்ரொடக்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து என்னோட யூனிட் வந்து பிரான்ச்சஸை நான் வேறு நாடுகளில் வைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அப்படின்னா நான் வந்து டைரெக்டாக யூஎஸ்க்கு இல்லை வந்து ஏதோ லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கோ இல்லை யூரோப்பியன் நாடுகளுக்கோ நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் சிங்கப்பூரில் ஒரு நிறுவனத்தை அமைப்பேன், இல்லை வந்து மொரிஷியஸில் ஒரு நிறுவனத்தை அமைப்பேன். இதில் என்ன அட்வான்டேஜ் நிறுவனங்கள் பார்வையில் சொல்ல வரேன். அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இன்றைக்கி அவங்க ஃப்ளோட் பண்ணுறாங்க, நாளைக்கு ஒரு வேளை அதுலேருந்து சில முதலீடுகளை வித்ட்ரா பண்ணிவிட்டு வேறு யாராவது ஒருத்தரை வந்து அந்த பங்குகளை வாங்கிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு நிறுவனம் சீனாலேயோ இல்லை ஜப்பான்லேயோ நேரடியாக போய் தன்னோட இன்னொரு கிளையை தொடங்குங்கிறதுக்கு பதிலாக சிங்கப்பூர்லேருந்து இன்னொரு கிளையை திறந்து அது அங்கேருந்து ஜப்பான் ஆப்ரேட் பண்ணும்போது சிங்கப்பூரில் பல முதலீட்டாளர்கள் வருவாங்க. அப்போது அவங்களோட பங்குகளை விற்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து மிக மிக வசதியாக இருக்கும். வெறும் வரி அப்படிங்கிறதோட இது சுருக்கிட முடியாது. பல்வேறு வகையில் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுவும் வந்து ஒவ்வொரு காலகட்டங்களையும் மாறி இருக்கா? 2011 இன்ஃப்ளோஸ்னால் நம்ம ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த அவுட்ஃப்ளோஸுங்கிறது ரொம்ப கம்மி. அதுதான் ஆக்சுவலாக கரெக்டும் கூட. இந்தியா மாதிரியான வளரும் நாட்டுக்கு நீங்கள் அந்நிய நேரடி முதலீடு அதிகமாக உள்ளே வர்றதும் நம்ம நிறுவனங்கள் வெளியில் போகிறது கம்மி அப்படிங்கிறது தான் லாஜிக்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் இங்கேருந்து நிறுவனங்கள் வெளில போகுது அப்படின்னா இங்கே இருக்கிற ஆட்களுக்கு வேலையோ இல்லை இங்கே இருக்கிற ஆட்களுக்கு இங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு வந்து வரியோ வர்றதுங்கிறது கம்மியாகும். அப்போது லாஜிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட நிறுவனங்கள் இங்கேருந்து வெளியில் போகுது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க இதை விட பெட்டராக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியுங்கிறதுனால தான் போகிறாங்க, இல்லை தங்களோட கிளைகள் அங்கே மேற்கொண்டு விஸ்தாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. அது இப்போது இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அதாவது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அது நிறுவனங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற டொமஸ்டிக் பீப்புளுக்கோ இல்லை இங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கோ அந்தளவுக்கு அது வந்து பாசிட்டிவாக இருக்காது. எஃப்டிஐங்கிறது வந்து லாங் டேர்மாக இருக்கணும். அது எங்கே இருந்தாலும் ஒரு லாங் டேர்மாக இருந்தால் மட்டும் இன்ஃப்ளோ வர்றது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லாபம். இந்திய நிறுவனங்கள் மேலும் மேலும் வெளியில் போகிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 10 பில்லியனர்ஸ் எடுத்துக்கோங்களேன், யூனிகார்ன் சொல்கிறாங்கல்ல, யூனிகார்ன் நிறுவனங்கள் வந்து ஒரு 20 நிறுவனங்கள் வந்து இங்கேருந்து வேறு நாட்டுக்கு அவங்களோட கிளைகளே மாற்றிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றிட்டாங்க அப்படின்னா அப்போது இங்கே அந்த வரவேண்டிய வருமானமோ இல்லை இங்கே கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளோ கம்மியாகும்ல. இதுதான் இந்த அவுட்வர்ட் எஃப்டிஐயில் மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகும்போது லாபங்கள் அங்கே கூட இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸே அங்கே மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இந்த டேரிஃப் அவுட்கம்ங்கிறது வந்து இதில் மிக முக்கியமான பங்கு வகிக்குதா? அமெரிக்காவினுடைய டேரிஃப் சார்ந்த விஷயங்கள் பங்கு வகிக்க தான் செய்யுது. இப்போது இந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இத்தனை சதவீதம் வரி அப்படின்னா நம்ம இன்னொரு நாட்டுக்கு போய் இந்த டேக்ஸ் வரியை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு நம்ம போகலாம். உதாரணத்துக்கு ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே 50% வரி விதிக்கிறார் அப்படின்னா இந்த நிறுவனம் போய் மொரீஷியஸ்லேயோ சிங்கப்பூர்லேயோ தன்னோட கிளையை ஆரம்பித்து அங்கேருந்து வந்து ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டேக்ஸ் 50% அப்படிங்கிறது இருக்காது. ஓகே, அது வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கும் வந்து அது ஒரு சிக்கலாக அதான் எந்தெந்த நாடுகள்லேருந்து பொருள் வரணும். அதாவது நிறுவனங்கள் வந்து தண்ணீர் மாதிரி
அவங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த அந்த நிறுவனத்துக்கு வந்து அந்த நாட்டுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து அந்த அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கே வரி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இந்த வரி விதிக்கப்படும் போது அந்த நாடுகள் மேலே தான் தாக்குதல் நடக்குதே தவிர்த்து நிறுவனங்கள் வந்து தங்களை வேறு விதமாக தகவமைச்சுப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஏற்றாப்புல வேற ஒரு நாட்டுக்கோ இல்லை வேற ஒரு மாநிலத்துக்கோ அவங்க வந்து நகர்ந்து போயிடுவாங்க. அது இந்தியாவுக்குள்ளே வரதை வந்து அது கடுமையாக பாதிக்கும். டேரிஃப் சார்ந்த விஷயங்களும் பாதிக்கும். அதனால அவங்க மற்ற நாடுகளுக்கு போவாங்க. நிறுவனங்கள் வந்து அப்படி நகர்ந்துருவாங்க. இப்போ ஒரு நாடு அப்படி பண்ண முடியாதுல்ல. இல்லை நாங்கள் வந்து எங்கள் நாட்டை பண்ண முடியாது, பெயர்த்து வேற இடத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு பண்ண முடியாது. ஆனால் நிறுவனங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க அதை இந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கான ரியாக்ஷனாக அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க. ஓகே, அந்நிய நேரடி முதலீடுனா என்ன, அது எப்படி இந்தியாவுக்குள்ளே வருது, இந்தியாவிலேருந்து வெளியே போகுது அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தீங்க. அரங்கத்து வந்து பல்வேறு விஷயம் பண்ணி ரொம்ப நன்றி சார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.